ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலக்ட்ரிக்கல் தமிழா சேனல். நான் உங்கள் கிஷோர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த பில்டிங்கு டோட்டலாக எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ரிலேட்டடாக என்னென்ன ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு பக்கமும் கேட் லைட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா பெல் சுவிட்ச் வந்து 2 இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். கேட்டுக்கு பக்கத்துலேயே வாட்டர் ப்ரூஃபில் பெல் சுவிட்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயும் ஒரு பெல் சுவிட்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பெல்லுக்கு 2 சுவிட்ச்ன்ற மாதிரி இந்த கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம 2 இடத்துல அவங்க கேட்டதுனால ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியாவில் சீலிங்கில் டோட்டலாக 8 ஸ்பாட் லைட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டராக ஒரு ஃபேன் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட் பாயிண்ட்டு, ஒரு ஹோல்டர் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லைட்ஸுக்கு இந்த ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டில் வர மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த கார்னரில் இருக்க சுவிட்ச் போர்டு. படிக்கட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெயின் மீட்டர் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சேஃப்டி பர்பஸ்க்காக இங்கே ஒரு எம்சிபி வச்சுருக்கோம் 4 போலில். டிபி பாக்ஸில் 4 போல் ஆர்சிசிபி வச்சு கொடுத்துருக்கோம். சேஃப்டி பர்பஸ்க்காக மீட்டர் போர்ட்லேயே 3 ஃபீஸ் கயிறு, எர்த் லிங்க்கு, நியூட்ரல் லிங்க்கு எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். படிக்கட்டுக்கு கீழே சப்மர்சிபிள் மோட்டரோட ஸ்டார்டர் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே ஒரு டேப் பாயிண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இன்வெர்ட்டர் செட் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலேயே ஒரு ஹோல்டர் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் லைட் பாயிண்ட்டுக்காக. அதுலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பைப் இருக்குது பாருங்கள். இந்த பைப் பார்த்தீங்கன்னா மோனோ பிளாக் மோட்டர் செட் பண்ண போகிறோம் 1 HPலாங்க. இந்த வீட்டுக்கு தனியாக சம்பு கூட வச்சுருக்காங்க. அந்த சம்பில் இருக்கக்கூடிய தண்ணியை டேங்க்குக்கு ஏற்றுறதுக்காக அந்த மோனோ பிளாக் மோட்டர் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மேனுவல் பார்த்திங்கன்னா சம்புக்கான மேனுவல், அங்கே கீழே சம்பு இருக்குது. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மேனுவல் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே சப்மர்சிபிள் மோட்டர் இருக்குது. நமக்கு சப்மர்சிபிள் மோட்டர்லேருந்து வரக்கூடிய தண்ணியும் நமக்கு மோனோ பிளாக் மோட்டர்லேருந்து வரக்கூடிய தண்ணியும் ரெண்டுமே ஒரே பைப் லைன் பண்ணி நம்ம டேங்க்குக்கு அமைச்சிருக்கோம். அதனால் நம்மளுக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் குறையும். இந்த வீட்டோட அவுட்டர் 4 சைட்ஸுமே நம்ம லைட் பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியே இருக்கக்கூடிய லைட்டு உள்ளே இருந்துக்கிட்டே நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி 2-வே லைன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம உள்ளே இருந்தே சுவிட்ச் போட்டுட்டு வெளியே யார் வந்திருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதனால் 2-வே லைனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலேயே ஒரு ஹோல்டர் பாயிண்ட்டு, காலிங் பெல் பாயிண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹால் கொஞ்சம் பெரிய ஹாலு, அதனால் டோட்டலாக 4 டியூப் லைட் பாயிண்ட்டு, சீலிங்கில் 4 ஸ்பாட் லைட் பாயிண்ட்டு, 3 ஃபேன் பாயிண்ட்டு, 2 ஹோல்டர் பாயிண்ட்டு வாலில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிவிக்கான சுவிட்ச் போர்டு. டிவிக்கான சுவிட்சஸும் சரி, இந்த ஹாலில் இருக்கக்கூடிய டியூப் லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு, ஏசி பாயிண்ட்டு எல்லாத்துக்குமே இந்த சுவிட்ச் போர்டில் வந்துடும் சுவிட்சஸ்ஸு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டுக்கிறதுக்காக சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு 2 சாக்கெட்டு 2 சுவிட்சஸ் வச்சு ஒரு சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்ச் போர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி பாயிண்ட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஒரு இண்டிகேட்டர், ஒரு 16 amps சாக்கெட் போட்டு ஒரு ஏசி பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே அவங்க ஏசி மாட்டிக்கலாம். டோட்டலாக இந்த ஹாலில் 4 இடத்துல சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சார்ஜிங் போடுற மாதிரி சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு எந்த இடத்துல ஃபெசிலிட்டியாக இருக்கோ அந்த இடத்துல அவங்க சோஃபா போட்டு சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதனால் 4 இடத்துல நம்மளை டோட்டலாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்னர்லேயும் 2 சாக்கெட்டு 2 சுவிட்ச் போட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சுவிட்ச் போர்டு கீழே சார்ஜிங் போடுறதுக்காக. அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி 2 சுவிட்சஸ்ஸு 2 சாக்கெட் போட்டு சார்ஜிங் போடுறதுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபேனுக்கு, டியூப் லைட்டுக்கு, ஹோல்டருக்கான சுவிட்சஸ் இதில் இருக்கும். இந்த ஹால்லேயே ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா மெயின் டிபி பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லெக்ராண்ட் கம்பெனியோடது. இந்த டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 போல் 63 amps 30 mA கூடிய ஆர்சிசிபி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆர்சிசிபி ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்ம வீட்டில் எந்த ஒரு ஷாக்குமே நமக்கு ஏற்பட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு ஷாக் உணர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிடும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஆர்சிசிபி வைக்கணும், அதுதான் நல்லது. இந்த டிவி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ்க்கான 3 ரோட்டார் சுவிட்சஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 ஃபேஸ்லேயும் பவர் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக 3 இண்டிகேட்டரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது இந்த வீட்டோட காமன் பாத்ரூமில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோன்றதை போய் பார்க்கலாம்.
பாத்ரூமோட என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைட்லேயே ஒரு சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சாக்கெட் கொடுத்து பாத்ரூமில் இருக்கக்கூடிய லைட்ஸு, க்ரீசரு, எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு அந்த சுவிட்சஸும் இதுலேயே வந்துடும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் பாயிண்ட்டு, 3 டேப் பாயிண்ட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டேப் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் க்ரீசர் ஆன் பண்ணால் ஹாட் வாட்டர் வரதுக்கான டேப்பு. 2வது டேப்பு கோல்டு வாட்டருக்கானது. 3வது டேப் பார்த்தீங்கன்னா பக்கத்து பாத்ரூமில் க்ரீசர் போட்டால் இந்த பாத்ரூமில் ஹாட் வாட்டர் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய மேல் பாகம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீசர் மாட்டிக்கலாம். இந்த பாத்ரூமில் நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பாத்ரூமோட வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் பாயிண்ட்டு, சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பாட் லைட்டுக்கான ப்ரொவிஷனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் ஸ்பாட் லைட் இப்போ மாட்டலை, ஆனால் ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்து வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் இன்கேஸ் வேணுன்னா அவங்க மாட்டிக்கலாம். இந்த சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா க்ரீசருக்கான சுவிட்ச் போர்டு அது. இப்போ இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமில் நம்ம என்னென்ன விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோன்றதை பார்க்கலாம். வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லைட் பாயிண்ட்டு, ஒரு ஹோல்டர் பாயிண்ட்டு, சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பாட்லைட் பாயிண்ட்டு, ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, இந்த பக்கம் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசிக்கான பாயிண்ட்டு. இந்த லைட்ஸுக்கான சுவிட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோருக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ தான் ரூம் உள்ளே வந்தவுடனே நம்ம சுவிட்சஸ் போட்டுக்க முடியும். இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம 2-வே லைனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்டில் படுத்துக்கிட்டே சார்ஜிங் போகிற மாதிரி நம்ம போர்டும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த போர்ட்லேயே நமக்கு லைட்ஸும் சரி ஃபேன்ஸும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம 2-வே லைன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 சாக்கெட்ஸு 2 சுவிட்சஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சார்ஜிங் போடுற மாதிரி. இப்போது டைனிங் ஏரியாவில் போய் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோன்றதை போய் பார்க்கலாம். டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாலில் 2 டியூப்லைட் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பாட் லைட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 ஃபேன் பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த லைட்ஸுக்கான சுவிட்சஸ் எல்லாமே இந்த போர்டில் தான் வருது. டைனிங் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வாஷ் பேஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷினுக்காக ஒரு டேப் பாயிண்ட்டு, சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் போய் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோன்றதை போய் பார்க்கலாம். பெட்ரூம் என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே போன உடனே ஒரு சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் சைடில். பெட்ரூம் உள்ளே என்ட்ரான உடனே லைட்ஸு போட்டுக்கிற மாதிரி அதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச் போர்டில் ஏசிக்கான சுவிட்சஸும் இதுலேயே இருக்குது. வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் பாயிண்ட்டு, ஒரு ஏசிக்கான பாயிண்ட்டு, ஒரு டியூப்லைட் பாயிண்ட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் ஸ்பாட் லைட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ரூமோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். பாத்ரூமில் இருக்கக்கூடிய லைட்ஸ்க்கான சுவிட்சஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும். பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வால் மிக்சர் செட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகி ஷவருக்கு போடுறதுக்காக வால் மிக்சர் செட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஷவர் பாயிண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் லைட்டுக்காக. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பாட் லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்கோம். ஆனால் ஸ்பாட் லைட்ஸ் இப்போதைக்கு மாட்டலை, ஃப்யூச்சரில் வேணுன்னா மாட்டிக்கலாம். எக்ஸாஸ்ட் ஃபேனும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ தண்ணி எவ்வளோ ப்ரெஷராக வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லாவே ப்ரெஷராக வருது. இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3வது பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம் போய் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். பெட்ரூம் உள்ள என்ட்ரான உடனே ரைட் சைடில் ஒரு சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஏசி, ஃபேன்ஸு, லைட்ஸ்க்கான சுவிட்சஸ் எல்லாமே இந்த போர்டில் வந்துடும். 2-வே சுவிட்சஸும் இந்த போர்ட்லேயே வந்துடும். பெட்டில் படுத்துட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய 2-வே சுவிட்சஸ்ஸு. வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் பாயிண்ட்டு, ஒரு ஏசி பாயிண்ட்டு, ஒரு டியூப்லைட் பாயிண்ட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக
7 ஸ்பாட் லைட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 4 தான் இப்போதைக்கு மாட்டி வச்சுருக்கோம். மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்பாட் லைட்ஸ் வேணும்னா ஃப்யூச்சரில் மாட்டிக்கலாம். 2 ஃபேன் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெருசுன்றதுனால 2 ஃபேன் மாட்டுற மாதிரி 2 ஃபேன் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்டில் படுத்துக்கிட்டே ஃபேன்ஸு லைட்ஸு எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக 2-வே லைன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சார்ஜிங் போகிறதுக்காக 2 சாக்கெட்ஸு 2 சுவிட்சஸ் போட்டு ஒரு சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் பெட்டுக்கு பக்கத்துலேயே. பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்டு பாத்ரூம் சுவிட்ச் போர்டு இது. பாத்ரூம் என்ட்ரன்ஸ்லேயே சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். பாத்ரூமில் இருக்கக்கூடிய க்ரீசர் பாயிண்ட் லைட்ஸுக்காக சுவிட்சஸ் எல்லாமே இதுலேயே வந்துடும். பாத்ரூம் உள்ள பார்த்தீங்கன்னா வால் மிக்சர் செட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகி ஷவருக்கு வரதுக்காக ஷவரும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பாயிண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் மிரர் லைட்காக. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஸ்பாட் லைட்ஸ் மாட்டுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இப்போதைக்கு ஸ்பாட் லைட் மாட்டலை. வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல தான் க்ரீசர் மாட்டுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஏரியாவுக்கு போய் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோன்றதை போய் பார்க்கலாம். கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் ஒரு சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிம்னிக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு லைட்ஸுக்கான சுவிட்சஸ் எல்லாமே இதில் வந்துடும். கிச்சனில் இருக்கக்கூடிய ஷிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம 2 டேப் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டேப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணப்போ தண்ணி வரதுக்காக ஒரு டேப் பாயிண்ட்டு, டேங்க் வாட்டர் ஒரு டேப் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆர்ஓ பியூரிஃபையர் செட் பண்ணுறதுக்காக ஒரு பாயிண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆர்ஓ பியூரிஃபையர் செட் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் போர்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் பாயிண்ட்டு, ஒரு டியூப்லைட் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் சிம்னி மாட்டிக்கணும்னு நினச்சாங்கன்னா சிம்னி மாட்டிக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டி கொடுத்துருக்கோம். மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக 2 சாக்கெட்டு 2 சுவிட்ச் வச்சு ஒரு சுவிட்ச் போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய லைட்ஸு, சீலிங்கில் இருக்கக்கூடிய லைட்ஸ்க்கான சுவிட்சஸ் எல்லாமே அந்த போர்டில் தான் வருது. வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லைட் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங்கில் 5 ஸ்பாட் லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸ்பாட் லைட்ஸ் இன்னும் மாட்டலை. ஃப்யூச்சரில் வேணால் ஸ்பாட் லைட்ஸ் மாட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்குமே நம்ம சென்னை ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நம்ம ஒர்க் பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கிஷோர்.